Hello friends, welcome to our kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ஸ்பைசி வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஒரு கடாயில ஊத்திக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். இதெல்லாம் நம்ம எதுக்கு சேர்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ்ல உப்பு சேர்ந்து அப்புறம் நல்லா உதிரியா வர்றதுக்காண்டி தான் சேர்க்குறோம். இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ்க்கான அப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கணும். நூடுல்ஸ் இந்த இடத்த நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வேக விடாமல் ஹாஃப் பாயில்டாக இருக்கப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்போ அது ஹாஃப் பாயிலாக இருக்கப்பே நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். ஸ்ட்ரெயின் பண்ணக்கப்புறம் கோல்டு வாட்டரில் நல்லா அலசிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுக்கோங்க. இது இன்னும் உதிரியாக வர்றதுக்காண்டி தான் நான் ஆயில் வேக வச்சக்கப்புறம் சேர்க்குறேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு பெருசாக நறுக்குனா ஒரு பிக் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா கிளாஸ் பத அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்புறமா தக்காளி, இது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த 2 வதங்குறோம் அவ்வளோக்கு அவ்வளோ இந்த டிஷ் டேஸ்டியாக வரும். இப்போ உங்களுக்கு ஃபேவரட் வெஜிடபிள்ஸ் கேபேஜ், கேப்சிகம், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் எது இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுவும் நல்லா கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் 2 மூடி சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா ஸ்பைசி சில்லி சாஸ் ஆட் பண்ணுறதுனால நான் 1 மூடி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஸ்பைஸ் ரொம்ப பிடிக்குன்னா இன்னும் 2 மூடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் கம்மியாக ஊற்றிக்கிறேன், பிகாஸ் நம்ம டொமேட்டோ வேறு சேர்த்துருக்கோம்ல அதனால. நான் இப்பி மசாலா ஆட் பண்ணக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஸ்பைஸ் காண்டி. அப்புறம் அந்த காய்கறிகள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா. இப்போ நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மசாலா மிக்ஸ் ஆகணும். இந்த மசாலாவில் எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த நூடுல்ஸில் அந்த மசாலா ஒட்டி சூப்பர் டேஸ்டியாக. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இறக்கி வச்சக்கப்புறம் நீங்கள் பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மசாலா ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போயே கூட ஆட் பண்ணி இறக்கி வச்சக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இந்த பெப்பர் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்மளோட வெஜ் ஸ்பைசி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் வராய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.